குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். பானுமதி ஒரு கிச்சன்லேருந்து இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் தோசை, அதாவது நிறைய மில்லட் வச்சு நம்ம தோசை செய்ய போகிறோம். அதுக்கு பாருங்கள், 11 வகையான மில்லட், அதை தவிர அரிசி கொஞ்சம் கொஞ்சமாக. பார்த்திங்கன்னா சோளம், இது காராமணி, பச்சைப்பயிறு, கொண்டக்கடலை, இது உளுத்தம்பருப்பு கொஞ்சம், இது சோளம், இது சோயா பாருங்கள். இது அது தவிர நிலக்கடலை, இது மாப்பிள்ளை சம்பா அரிசி, இது சாமை அரிசி, கொஞ்சமாக புழுங்கல் அரிசி, கொஞ்சம் பச்சரிசி. இங்கே பாருங்கள், இது எல்லாமே ஒரே மெஷர்மெண்ட், ஒரு சின்ன அளவு. இதுவே நிறைய ஆகும், ஒரு 50 கிராம்ஸு. இதை விடவும் கம்மியாக போட்டால் கூட ஓகே தான். நம்ம இதை அரைச்சிட்டு ஒரு 1/2 hour 1 hourல இது செஞ்சிடலாம். ஆனால் ஊறுறதுக்கு ஒரு 6 hours 7 hours கண்டிப்பாக வேணும். இது நம்ம எல்லாத்தையும் 1 by 1 ஊற வைக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், காராமணி பாருங்களேன். இந்த அளவுக்கு நீங்கள் ஒன்றையும் போட்டாலே அதிகமான தோசை மாவு ஆகிடும். பச்சைப்பயிறு, எல்லாத்தையும் நம்ம 1 by 1 ஆட் பண்ணிடலாம். சோயா, புழுங்கலரிசி, பச்சரிசி, ராகி, கொஞ்சம் துவரம்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, இது மாப்பிள்ளை சம்பா அரிசி, சாமை அரிசி, இது நிலக்கடலை. இத்தனையும் ஊற போட்டு, இதோட மிளகாயும் ஊற போட்டு, இதை நம்ம ஒரு நல்லா 6 hours நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், இது நல்லா கழுவி ஊற வச்சாச்சு. இது ராகியில் கல் இருக்க சான்சஸ் இருக்குது. அதனால் கல் இல்லாத மாதிரி நம்ம பார்த்து இதை ரெடி பண்ணிக்கணும். நல்லா விட்டுறலாம். 6 hours முடித்தா 8 hours கூட விட்டுட்டு அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜார்லேயே கூட இதை அரைக்கலாம், நல்லாவே மாவாகும். அந்த சிறுதானியங்கள் மில்லட்டோடு சேர்த்து இந்த ஃப்ளக்ஸ் சீட்ஸையும் ஊற போட்டுக்கோங்க. இது தனியாக தான் ஊற போடணும், அதோடு சேர்க்காதீங்க. ஏன்னா இதில் ஒரு வழவழப்பான ஒரு தன்மை வரும். அது ரொம்ப ஒமேகா 3 இருக்கக்கூடியது. இது அதோடு சேர்ந்து தண்ணியில் கழுவி போடும்போது போயிடும். அதனால் இது தனியாக பாருங்கள் ஊற வச்சுருக்கேன். இது அரைக்கும் போது இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒமேகா 3 இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸ் சீட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா? இப்போ நல்லா 8 hours நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். நல்லா நிலக்கடலை, இந்த காராமணி எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஊறி இருக்கிறதுல போட்டு மிக்ஸியை அரைச்சிக்கலாம். இதோட இந்த ஃப்ளக்ஸ் சீட்ஸ் இதையும் இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், வளவளன்னு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதையும் சேர்த்து அரைக்கும்போது நம்ம இது தண்ணியில் ஊற வச்சுருந்தா இந்த வளவளப்பெல்லாம் போயிடும். இதெல்லாம் நல்லா போட்டுட்டு கொஞ்சம் இதோட கொஞ்சம் சோம்பு, பருப்புன்றதுனால கேஸ் இருக்கக்கூடாதுனால கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் இஞ்சி கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த இஞ்சியும் நல்லா கழுவி கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி உப்பு, தேவையான உப்பு இதுலேயே நம்ம போட்டு அரைச்சிடலாம். மாவு நல்லா அரைச்சி வச்சாச்சு. இப்போ நல்லா கலக்கிக்கலாம். இதில் மிளகாய், இஞ்சி, கொஞ்சம் சோம்பு, ஜீரகம், உப்பு எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சாச்சு. இதில் இப்போ நல்லா கலக்கி வச்சுட்டு நம்ம உடனே செய்ய ஆரம்பிக்கலாம். அதாவது 1/2 hour 1 hour கூட விட்டுட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். நல்லா இந்த மாதிரி கலக்கி வச்சிடலாம். பாருங்கள், கொஞ்சமாக எல்லாம் போட்டது எவ்வளோ மாவாயிருக்குன்ட்டு. இப்போ நல்லா கலக்கிட்டு நான் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 1 hour கழிச்சிட்டு செய்ய ஆரம்பிக்கலாம். எல்லா சிறுதானியங்கள், சிவப்பரிசி எல்லாமே சேர்த்து, இது மில்லட்ஸ் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்ச மாவு. இப்போ நம்ம தோசையாக இதை போட்டு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. அரைச்சி 1 hour தான் ஆயிருக்கு. நல்லா மெலிசாவும் செய்யலாம். இப்போ எடுக்கலாம்.
அருமையான ஒரு மில்லட் தோசை. நிறைய இதில் வந்து ஸ்ட்ரென்த் இருக்குது. விருப்பப்படுறவங்க இதில் லைட்டாக வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இதில் லைட்டாக கொத்தமல்லி தழை நல்லா தூவி விடலாம். இது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். நம்ம போட்டு அரைச்சி மாவுலேயே கூட இதை வந்து சேர்த்துடலாம் இல்லையா, போட்டு இது பண்ணலாம். இதை மாதிரி போட்டு பண்ணும்போது இன்னும் ஒரு நல்ல ஸ்மெல்லாக நல்லாயிருக்கும். தோசை ரெடி. இங்கே பாருங்கள், அருமையான ஒரு தோசை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப இது வந்து ஹெல்த்தினா ஹெல்த்தி, அந்தளவுக்கு அரிசி கம்மியாக இருக்குது, மெத்த தானியங்கள் எல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால ரொம்பவே உடம்புக்கு நல்லது. சாப்பிடவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு வந்து நம்ம ஒரு தக்காளி சட்னி, புதினா சட்னி, இது வந்து தோசை மிளகாய் பொடி எல்லாமே சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், கொத்தமல்லி போட்டு செஞ்ச தோசை அருமையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டில் இன்னும் கொஞ்சம் இது எதில் நீங்கள் அளக்குறீங்களோ அதுலேயே எல்லாத்தையும் எல்லா மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு ஊறுறது தான் அதிகமான நேரம் அதுக்கப்புறமா நம்ம இமீடியட்டாக ஒரு 1/2 hour 1 hourல செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது கூட ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வெங்காயம் கூட சேர்த்து கூட செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி சைட் டிஷ்ஷோடு சாப்பிடுங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த மில்லட் தோசையை செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.